கோபம் வரலையா? இந்த வீட்டை விட்டு போகணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, உன்னை திருத்தி மாத்தியே ஆகணுங்கிற வைராக்கியம் தான் அதிகமாச்சு. துணி அவர் தோல் மேல போட்டுடுங்க. மத்த விஷயத்தை இந்த மச்சக்கால பாத்துக்கோ. ஃப்ரெண்டே, இன்னைக்கு நாங்க உனக்கு ஒரு புது விளையாட்டு கத்து தர போறோம். புது விளையாட்டு நீங்க கத்து தர போறீங்களா? என்னது? இங்க பாரு ஃப்ரெண்டே, நாங்க இந்த துணியை உன் கண்ணுல கட்டுவோம். உன்னை சுத்தி நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். நீ யார பிடிக்கிறியோ அவங்க அவுட். ஓகே. யாரையும் பிடிக்கலனா நீதான் அவுட். ரெடியா? ஒரு நிமிஷம். கொஞ்சம் இந்த சால்வே போட்டுக்கிட்டீங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். ஹீரோவாட்ட இருப்ப. ஓகே. எங்க இருக்கீங்க? இந்த வீட்டு பிள்ளைங்களால தான் இந்த பையனுக்கு ஆபத்துன்னு ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? அவன் மேல இருந்து ஆத்திரம் தீர்ந்துச்சா? கலாட்டாவுக்கு ஒரு எல்லை இருக்கணும். இத்தனை நாளும் பச்சை பிள்ளைங்களாச்சேன்னு செல்லம் கொடுத்தேன். ஆனா இப்படி உயிரே வாங்குற அளவுக்கு போவீங்க நான் நினைக்கல. ராஜு உங்களுக்காகத்தான் இங்க வந்தான். நீங்க அவனுக்கு என்ன தீங்கு செஞ்சாலும் அதை அவன் பொறுத்துக்கிட்டான். உங்க விளையாட்டு போக்க மாத்தி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா அவனுக்கு நீங்க செஞ்சது என்ன? அவன் உயிரோட விளையாடுனீங்க. யாரு பெத்த பிள்ளையோ உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் அவன்கிட்ட அன்பு காட்டுறதா? காலை முட்டினதுல அவன் செத்து போயிருந்தா திரும்பி அவன் உயிரை கொண்டு வந்திருப்பீங்களா? ராஜு உங்களை மாதிரி ராட்சசம் இல்ல. நீங்க அவனுக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலும் திரும்பி அந்த ஆபத்து உங்களுக்கு ஏற்பட்டப்ப தனக்கென்னு ஒதுங்காம உங்க உயிரை காப்பாத்தினான். அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். தாத்தா பேசாதே சிந்து. இனியும் உங்க மேல பாசத்தை அன்பையும் காட்டிட்டு இருந்தேன்னா நான் மனுஷங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. இப்ப உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அந்த ராஜுதான். இதுக்கப்புறமா அவனுக்கு உங்க மேல பாசம் இருந்தா அவன் மன்னிப்பான். அவன் மன்னிச்சுட்டான்னு தெரியற வரைக்கும் நான் உங்களோட பேச மாட்டேன். போங்க. I'm so sorry, friend. Friend, मुझे माफ कर दो. Friend, please excuse me. Friend, I'm really very sorry. Friend, என்ன மன்னிச்சிடு friend. ஓகே. இனி எப்பவும் கலாட்டா பண்ண மாட்டேன். எங்களை மன்னிச்சிடு friend. செஞ்ச தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். இன்னையில இருந்து நம்ம எல்லாம் குட் ஃப்ரெண்ட். ஓகே? ஓகே. டாடா. அடுத்த பிளான் என்ன சிந்து? நெருப்புல தள்ள போறியா, கடல்ல தள்ள போறியா? இல்ல என் கைய கடிச்ச மாதிரியே கத்தியால குத்த போறியா? உன்னை மாத்திர முயற்சி
என் உயிரே போனாலும் பரவாயில்ல. என்ன ஃப்ரெண்ட், அவங்க எல்லாரையும் மன்னிச்சுட்ட, என்ன மன்னிக்க மாட்டியா? உன்னை மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். செய்வியா? செய்றேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஏய் குண்டு, எல்லாரும் வாங்க. வேலைக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு. முன்னாடி மாணிக்க செல்லமா சீக்கிரம் வாங்க வாங்க. மேஜர் சார் நீங்களும் வாங்க சீக்கிரம். என்னையா அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்கிட போகுது. என்னையா, என்ன விஷயம்? வாட் ஹேப்பன்? எஸ்டேட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறியே, என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு 10 குதிரை தாண்ட போறாருன்னு நினைக்கிறேன் சார். நீங்க இன்னைக்கு என் மனசுல ஒரு பெரிய ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவேன் என்கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அங்க பாருங்க, அது நிறைவேறிடுச்சு. யூ ஆர் கிரேட் ராஜா, யூ ஆர் கிரேட். இவ்வளவு நாள் இதெல்லாம் என் கனவுல தான் நடக்கும்னு நினைச்சேன். பட் நீ என் கனவை நிஜமாக்கிட்டே ராஜா. யூ ஆர் கிரேட், யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூ சார். இங்க பாருங்க பசங்களா, எல்லாரும் தாத்தாக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் தாத்தா. எழுந்திருங்க. நீ நமஸ்காரம் பண்ண வேண்டியது எனக்கு இல்லம்மா, உன் ஃப்ரெண்டுக்கு. போம் போ. கமிங் கமிங் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீ ஃப்ளூட் வாசிக்கிறியா? எங்க அக்கா டான்ஸ் ஆடுவா. என்ன வாசிக்க சொல்றீங்க? நாங்க சொல்றோம் இரு. ரெடி? 1 2 3. ஓகே ஓகே ஸ்டடி. டைம் பேட் வாட் மிஸ்டர் பாப். நம்ம எஸ்டேட்டுக்கு வான்னு புடுங்கி எடுத்த. என்ன வச்சிருக்கீங்க? காஞ்சி போன ஏரி, ஒரே நாத்தம். நோ கில்பாஸ், நோ பாப்பாஸ். டைம் பேட் அது இங்க. ஓ ஃபேஸ் பேட், ஓ ஏரி பேட், ஓ எஸ்டேட் பேட். மை வில்லேஜ், தி கிரேட் முத்தன தேங்கா முத்தையா. மை ஃபாதர் இஸ் சன் சின்ன முத்தன தேங்கா மன்னாரு. ஓ எஸ்டேட்டுக்கு வந்திருக்காருனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சே ஆகணிய. இன்னும் இந்த பையன் உயிரோட தான் இருக்கானா? சீக்கிரம் போய் கோவை எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஃபாதரோட காதல ஊதணும். அட என்ன பெத்த எங்க அப்பா, உன் முத்தன தேங்காய் புட்டுக்கிட்டு உன்னை கொப்பரையில ஏத்தி வைக்கிற டைம் வந்துருச்சு. அடைய மட்டையில உன் குட்டை என்னடா புலம்புற? உன் மட்டையில என் குட்டை இல்ல, என் மட்டையில தான் உன் குட்டை. செத்துட்டான வச்ச ராமு இன்னும் உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்கானா? உன் பாட்ட மேல ஆன சோழிங்க அப்புறம் எஸ்டேட்டுக்கிட்ட புதுசா பறிச்ச செவ்வளி ஆட்டம் தலன்னு தடுப்புறான். அவன் இங்க வந்தான்னா இல்ல, அது நடக்காது. வரமாட்டான். செத்தவன் செத்தவனாவே அங்கேயே சாவணும். ஏய் ஐயா, மஸ்காப்பேட்ட மஸ்தானுக்கு தகவல் கொடு. நான் சொன்னதா சொல்லு. அந்த ராமு உயிரோடு இருக்க கூடாது. அவன் போனத்தை கூட இந்த ஊர்ல எவனும் பார்க்க கூடாது. சரிங்க? எனக்கு கூட பந்து, எனக்கு கூட ஃப்ரெண்ட் பந்து. ஐயோ
முதலாளியா ஆத்தாங்கர கடைசி வரைக்கும் நாங்க தேடி பார்த்து வந்தோம்ங்க, எங்கேயுமே அவர் இல்லைங்க முதலாளி. எவ்வளவு தேடி அவர் பணம் கூட எங்களுக்கு கிடைக்கலீங்க. அம்மா அம்மா. டாக்டர் டாக்டர், எஸ், அந்த பேஷண்ட்டுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குப்பா? டாக்டர், நான் இப்ப எங்க இருக்கேன்? இது ரெட் கிராஸ் மொபைல் ஹாஸ்பிடல் தம்பி. 2 நாளைக்கு முன்ன நாங்க எங்க வழியில போயிட்டு இருந்தப்போ நீ ஆத்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்த பார்த்தோம். அதிர்ஷ்டவசமா உன்னை எங்களால காப்பாத்த முடிஞ்சது. அது சரி, நீ யாரு, எந்த ஊருப்பா? என் பேரு ராம், ஊரு சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டியா? அங்க உனக்கு வேண்டியவங்க இருக்காங்களா? இருக்கா? அம்மா, எங்க அம்மா பேர் பார்வதி. டாக்டர், எங்க சொக்கம்பட்டி ஒரு அழகான ஊர். எங்க ஊர் மக்களோடையும் நான் மனசார விரும்பின உஷாவோடையும் சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டோம். ஏப்ரல் 14. நான் ஊரை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சா? அக்கா, நம்ம friend எங்கக்கா? friend எங்கக்கா? எனக்கு friend அ பார்க்கணும்க்கா. ஆண்டவன் உங்க எல்லாருக்கும் துரோகம் செஞ்சுட்டா அம்மா. 4 மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவை அநியாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டா. ராஜு நம்மளை தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் என்ன நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி, நம்மளை சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறதில்லை. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா